அப்பா நம்ம விஜயவாடா குண்டூருக்குலாம் வந்திருக்கோம்ல, அப்போ தமிழ்நாடோட ஃபுட்டும் ஆந்திரா ஃபுட்டும் சேம் தானே, அதில் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட்லி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொடி வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ் குசினில் பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பரும் நிறைய பொடியில், இப்போ வீட்டில் நம்ம பண்ணுற கொழுப்பு பொடியில் பெப்பர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அவங்க ஊறுகாய் நம்ம பார்த்தீங்கன்னா ரகரகமாக ஊறுகாய் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஊறுகாய் கடைக்கு போனோம் இல்லையா, அங்கே பார்த்தோன்னா கோவக்காயில் தொண்டைக்காயின்றாங்க, அதில் கத்திரிக்காயில், அப்புறம் அவரைக்காயில், முருங்கைக்காயில், சிக்கன்ல, ப்ரான்ல இதுலலாம் ஊறுகாய் செய்கிறாங்க அவங்க சரியா. அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அங்கே வந்து சிக்கன் பொடி பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த நல்ல காரம் பொடி கொஞ்சம் கண்டி பொடியெல்லாம் சாப்பிட்டோம்ல, அது சிக்கன்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சட்டில் வேரியேஷன் அவங்க ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் வந்து மாறுது. அதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பண்றது கிடையாது. மற்றபடி ஒரு சவுத்துக்கு நார்த்துக்கு அப்படின்னு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது சவுத்ல வந்து நிறைய காய்கறிகள் நிறைய கீரைகள் யூஸ் பண்ணுவோம் நம்ம, ரைட். நார்த்ல அவ்வளோ கீரை யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா காய்கறியிலும் வித்தியாசமா பண்றதுன்றது கிடையாது. இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ற கீரை வகைகள்ல கோங்குரா, பாலக் நிறைய யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து அங்க வந்து கீரை கூட்டு பண்றோம்னா அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை அந்த மாதிரியான கீரைகள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். பட் பேஸ் எல்லாம் ஒண்ணுதான். களி சாப்பிட்றோம், ரைஸு, சப்பாத்தியோ பூரியோ இருக்கும், கூட்டுக்கு பதிலாக தால், அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும்.